பலாக்காவை இதேமாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்கலாம் வாங்க. நம்ம இந்த ஸ்டேஜ் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதை வடிகட்டி நம்ம நசுக்கி எடுக்கணும். இப்போ இதேமாரி நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் மாரி ஆக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கணும். அடுப்பில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கணும். கடுகு வச்சுட்டு கடலைப்பருப்பு போடணும். கடலைப்பருப்பு பிறகு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு எல்லாத்தையும் வதக்கணும். வெங்காயம் இந்த ஸ்டேஜ் வந்து இந்த பலாக்காவை போடணும். இதில் ஏற்கனவே உப்பு போடுற அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும். உங்களுக்கு காரம் வேணும்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வேண்டாம் நான் பச்சை மிளகாய் மட்டும் போதுன்னா இது மட்டும் போட்டால் போதும். ஆல்ரெடி பாதி தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். தேங்காய் போட்ட கிண்டானா